ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனித ரத்தம் பற்றிய ஒரு பயனுள்ள தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரத்தத்தோட நிறம் சிகப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரத்த சிவப்பு அணுக்களோட ஆயுள் காலம் எவ்வளோ? ரத்த வெள்ளை அணுக்களோட வேலைகள் என்ன? நம்ம உடல்ல ரத்தத்தோட பயணம், ரத்த ஓட்டத்தோட முக்கிய பணி என்ன? இதெல்லாம் பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சிவப்பு நிறமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்ற வேதிப்பொருள் தாங்க. இந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல்ல உள்ள அனைத்து செல்களுக்குமே ஆக்சிஜனை எடுத்து செல்ற பணியை செய்யுது. ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு குறையும் போதுதான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுது. நமக்கு ரத்த சோகை, ரத்த இழப்பு ஏற்படும் போது ரத்த சிவப்பணுக்களை தான் நமக்கு செலுத்துவாங்க. அடுத்ததா ரத்த சிவப்பணுக்களின் ஆயுள் காலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 மாதங்கள். இரத்த சிவப்பணுக்களின் முக்கிய வேதிப்பொருளான ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து தேவை. கீரைகள், முட்டைக்கோஸ், முட்டை, இறைச்சி ஆகியவற்றில இரும்பு சத்து அதிகமா இருக்குங்க. இதை நீங்க டெய்லி உணவுல சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ரத்த சோகை நோயே வரவே வராது. மூணாவதா ரத்த வெள்ளை அணுக்களோட வேலை. ரத்த வெள்ளை அணுக்களை படை வீரர்கள் என்றே நம்ம அழைக்கலாம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள நுழையும் நோய் கிருமிகளை முதல்ல எதிர்த்து போராடுறது ரத்த வெள்ளை அணுக்கள் தான். நோய் எதிர்ப்பு சக்தியின் முக்கிய ஆதாரம். நான்காவதா ரத்தத்துல உள்ள பிளேட்லெட் அணுக்களோட வேலை. உடல்ல காயம் ஏற்பட்ட உடனேயே ரத்தம் வெளியேறுவதை இயற்கையாகவே தடுக்கும் சக்தி பிளேட்லெட் அணுக்களுக்கு உண்டு. ரத்தம் வெளியேறும் இடத்தை சுற்றி கார்க் போல் அடைப்பை ஏற்படுத்தும். மேலும் ரத்த கசிவை தடுக்குங்க. டெங்கு, கடும் மலேரியா காய்ச்சலால பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு இந்த பிளேட்லெட் அணுக்களை உடல்ல செலுத்துவாங்க. ஐந்தாவதா பிளாஸ்மா. ரத்தத்துல உள்ள திரவ பொருள் தான் பிளாஸ்மா. 100 மில்லி லிட்டர் ரத்தத்துல சுமார் 50% அளவுக்கு பிளாஸ்மாவும் 40% அளவுக்கு ரத்த சிவப்பணுக்களும் இருக்கும். மற்ற அணுக்கள் 10% இருக்கும். பிளாஸ்மாவில தண்ணீர், வைட்டமின்கள், தாது பொருட்கள், ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய காரணிகள், புரத பொருட்கள் இருக்கும். தீ காயத்தால பாதிக்கப்படும் போது நோயாளிகளுக்கு பிளாஸ்மா மட்டும்தான் செலுத்துவாங்க. ஆறாவது ரத்தத்துல உள்ள பொருட்கள். ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்டுகள் என ரத்தத்துல 3 வகையான அணுக்கள் இருக்கு. இவை தவிர திரவ நிலையில பிளாஸ்மா என்ற பொருளும் இருக்கு. ஏழாவது ரத்த அழுத்தம். உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை இதயம் பம்ப் செய்யும் போது ஏற்படும் அழுத்தம் தான் ரத்த அழுத்தம். இதயத்திலிருந்து ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ரத்தம் எல்லா உறுப்புகளுக்குமே செல்லுது. இந்த பணியை செய்யும் இதய தசைகளுக்கு மட்டுமே ஒரு நிமிஷத்துக்கு 250 மில்லி லிட்டர் ரத்தம் தேவைங்க. எட்டாவது மாத்திரை சாப்பிட்ட உடனேயே தலைவலி அல்லது கால்வலியிலிருந்து நிவாரணம் கிடைப்பது எப்படி? மாத்திரை சாப்பிட்ட உடனேயே அதுல உள்ள மருந்து பொருட்கள் ரத்தம் மூலம் வலி உள்ள இடத்துக்கு பயணம் செய்யுது. இதனாலதான் நமக்கு உடனடியா வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்குங்க. எட்டாவது உடல்ல ரத்தம் பயணம் செய்யும் போது எடுத்து செல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா திசுக்களுக்கும் ஆற்றலை எடுத்து செல்லும் பணியை ரத்தம் தான் செய்யுது. கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, புரதம், தாது பொருட்கள் வடிவுல ஆற்றலை எடுத்து செல்லுது. திசுக்கள் ஜீவிக்க ஆக்சிஜனை எடுத்து செல்றதும் ரத்தம் தான். அடுத்ததா 9வதா ரத்த ஓட்டத்தின் முக்கிய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா நுரையீரல்ல இருந்து அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜனை ரத்தம் எடுத்து செல்லும். திரும்புகையில திசுக்கள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு எடுத்து மூக்கு வெளியே வெளியேற்றுவதும் ரத்தம் தாங்க. ரத்த சோகைக்கான அறிகுறிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா களைப்பு, சோம்பேறித்தனத்தை உணர்றது, மூச்சு விடுறதுல சிரமம், படபடப்பு, எதுலையுமே சரியாக கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது. ரத்த சோகை பிரச்சனையானது மாதவிடாய் காலத்துல அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு, நாள்பட்ட இரும்புச்சத்து குறைபாடு, சிறுநீரக பிரச்சனைகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள்னால வருங்க. ரத்த சோகையை சரி பண்றதுக்கு நீங்க பேரிச்சம்பழம், வெள்ளரிக்காய், ஃப்ரூட் ஜூஸ், காய்கறி, பழங்கள், தேன், வைட்டமின் சி நிறைந்த உணவுகள், நட்ஸ் வகைகளை அதிகமா எடுத்துக்கலாம். இதனால உங்க உடம்புல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். ரத்த சோகை பிரச்சனையும் சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுல நம்ம ரத்தத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.